அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 5வது அதிகாரம் 27வது வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். வரி வசூலிக்கிற இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த லேவின்னு போட்டிருக்கு. ஆனா மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனத்துல மத்தேயு என்ற பேரு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மத்தேயுவை தான் இங்க சொல்லியிருக்கு. அவர் டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர் ரோம அரசாங்கத்தினால பணிக்கு நியமிக்கப்பட்டவங்க. இவங்க அநியாயமா வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மீதமுள்ள பணத்தை தாங்களே வைத்து கொண்டாங்க. ஜனங்கள் இவங்கள விரும்பல. ஏன்னா நிறைய பணம் வசூலிக்கிறதுனால பாவிகளாக நினைத்திருந்தாங்க இந்த ஆயக்காரரை. அப்படிப்பட்ட மத்தேயுவ ஆண்டவர் எனக்கு பின் சென்று வா. நம்ம இதே அதிகாரத்துல 10வது வசனத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இந்த 4 பேரும் இயேசுவுக்கு பின் சென்றத 10லிருந்து 11 வசனத்துல நம்ம பார்க்கலாம். 4 சீஷர்கள் அங்க இயேசுவுக்கு பின்னாக வந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயுவை பார்த்து ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு, எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மத்தேயு தேவனுக்கு பின் செல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு. அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். தன்னுடைய வேலை, தன்னுடைய பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறான். அங்க நம்ம பார்த்தோம், அவங்க படகு கரையில நிறுத்திட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றாங்கன்னு பார்த்தோம். இப்ப மத்தேயும் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிற சீஷனா இருந்தார். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அந்த லேவி தன்னுடைய வீட்டுல ஒரு விருந்து பண்றாரு இயேசு கிறிஸ்துவுக்காக. அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவரோடு கூட பந்தி இருந்தார்கள். அந்த விருந்துக்கு நிறைய டாக்ஸ் கலெக்டரையும் மற்றவங்களையும் கூட சாப்பிடும்படியா அழைத்திருந்தார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்றதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இங்க அதை போல தான் இயேசுவுக்கு பின் சென்றது போல தன்னுடைய நண்பர்களும் இயேசுவுக்கு பின் செல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு தன்னுடன் பணி செய்த ஆயக்காரர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் மற்றவர்களையும் எல்லாம் விருந்துக்கு அழைத்து இயேசுவோடு ஒரு ஐக்கியம் ஏற்படும்படியா ஒரு விருந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். கொர்நேலியோ தன் வீட்டுல தன் நண்பர்களையும் உறவினர்களையும் கூப்பிட்டு ஒரு விருந்து, எல்லாரும் பேதுரு பிரசங்கம் பண்ணும்படியா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளும்படியா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது மாதிரி இங்க மத்தேயு ஒரு விருந்து பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறான். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷர்களும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து. வேத பாரகர், பரிசேயர் இவங்க ஆவிக்குரிய தலைவர்கள். இவங்க நியாய பிரமாணத்தை நல்லா கற்று அதை பின்பற்றுறவங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்கன்னா, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். நீங்க சாப்பிடும்போது பாவிகளாக எண்ணப்பட்ட ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப அவங்க முறுமுறுக்கிறதுக்கு பதிலா இயேசு என்ன சொல்றாருன்னா, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. டாக்டர் சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு தான் வேணும், சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருன்னா, இந்த உலகத்துக்கு பாவிகளை மனம் திரும்புறதற்காக வந்தேன். நீதிமானுக்காக நான் வரல, அவனே நீதிமானா இருக்கான், அவனுக்காக நான் வரல. பாவிகள் மனம் திரும்பி நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியா அழைக்கிறதற்காக வந்தேன். அதாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியா. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல டாக்டர். அவர் எல்லா நேரமும் அவைலபிளா இருப்பாரு. கரெக்டா என்ன அப்படின்றத நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிட்ட என்ன பாவம் காணப்படுது சரியான டயக்னைஸ் பண்ணுவாரு, அதை கண்டுபிடிப்பாரு. அதுக்கு நல்ல ஒரு தீர்வு, நல்ல பூரண சுகத்தை கொடுக்கறது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கறது இயேசு கிறிஸ்துனால மாத்திரம்தான் முடியும். அதுக்குரிய ஃபீஸையும் அவரே கட்டிட்டார். தம்முடைய இரத்தத்தினால அந்த மன்னிப்பை நமக்கு பெற்று தந்திருக்காரு. அதுக்குரிய ஃபீஸையும் அவரே கட்டிட்டாரு. அவரே நமக்கு ஆவிக்குரிய டாக்டரா இருக்காரு. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழி கிடையாது. பாவிகளை மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேகம் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். இப்ப அடுத்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. சொன்ன குற்றச்சாட்டுக்கு இயேசு பதில் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, பரிசேயருடைய சீஷர்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க. உம்முடைய சீஷர், ஆனா உங்களோட சீஷர்கள் போஜன பானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். ஆனா உங்களோட சீஷர்கள்லாம் நல்லா சாப்பிடுறாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. அதற்கு அவர், இப்ப இயேசு அதற்கு பதில் சொல்றார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? அப்போ ஒரு திருமணத்துல மணவாளனா இருக்கிறவன் அவனோடு கூட இருக்கிற தோழர்கள் உபவாசம் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உபவாசம் இருக்க கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள். இங்க இயேசுவ மணவாளனாகவும் சீஷர்களை அவருடைய தோழர்களாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரித்த பிறகு அந்த நாட்களில் உபவாசம் இவங்களோடு கூட இல்லாம இருக்கும்போது மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். அதோட நிறுத்தல, இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றாரு. ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை ஒரு பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். ஒரு புது துணிய பழைய துணியோட சேர்த்து தைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. புது துணி பழைய துணியோட சேர்த்து இணைக்க மாட்டாங்க, சேர்த்து தைக்க மாட்டாங்க. அப்படி தச்சா அது பழச கிழிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்றார். ஒரு காரியம். அடுத்து, ஒருவனும்
புது திராட்சை ரசத்தை பல துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில ஊத்தி வைக்க மாட்டாங்க. அப்படி ஊத்தி வச்சா அந்த துருத்தி கெட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு, கிழிஞ்சு போயிடும். தோல்ல ஆட்டோட தோல்ல செய்யப்பட்ட அந்த துருத்தி ஊத்தி வைக்கிற அந்த துருத்தி கெட்டு கிழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த புதிய ரசம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது அந்த துருத்தியை கிழிச்சு போட்டுரும். கிழிச்சு போட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுல இருக்க ரசமும் சிந்தி போயிடும். அப்ப ரெண்டுமே பயன் இல்லாம போயிடும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். புது ரசமா இருந்தா அத புதிய துருத்தியில ஊத்தி வைக்கணும். அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டு இருக்கும், ரெண்டுமே பத்திரப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க பழைய ரசம், பழைய துணி அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து புது ரசம்னா புது துருத்தியில பழைய துருத்தி அப்படின்றது. இதெல்லாம் இவங்க ஏற்கனவே பாரம்பரியமா பின்பற்றி வந்த நடத்தைகள். இப்ப உபவாசத்தை குறித்து தான் அவங்க கேக்குறாங்க. நம்மளோட செய்கிற செயல்கள்னால ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம்தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இந்த பழைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. பாவம் இன்னதென்று மட்டும்தான் அது உணர்த்தி காட்டும். அதை நம்ம முழுவதுமா கை கொண்டு நீதிமான ஆக முடியாது. இதுதான் பழைய துணி, பழைய துருத்தி. ஆனா இத புதிய துருத்தியில புதிய ரசத்தை புதிய துருத்தியில ஊத்தி வைக்கணும். புதிய ரசம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அது புதிதா மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது அந்த புதிதாக்கப்பட்ட இருதயம், பரிசுத்த ஆவியினால புதிதாக்கப்பட்ட இருதயத்துல அந்த சத்தியங்கள் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அதனால அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். பழைய பாரம்பரியமா பின்பற்றி வந்த அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வந்த அவங்களால, பழைய ரசத்தை குடித்து வந்த அவங்களால இந்த புதிய ரசத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான். அவனுக்கு என்னது, பழைய ரசம்தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்ட கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு. லூக்கா 22வது அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிய உடன்படிக்கைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருந்தா தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத இதன் மூலம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, டாக்ஸ் கலெக்டரா இருந்த மத்தேயுவை ஆண்டவர் சந்திச்சு எனக்கு பின் சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத தியானிச்சோம். இந்த மத்தேயு எல்லா சீஷர்களை விட பெரிய பணக்காரரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வரி வசூலிக்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றான்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, அவர் தன்னோட வீட்டுல ஒரு பெரிய விருந்து உண்ணு பண்ணினார். அதுல ஆயக்காரர்களையும் பாவிகளையும் அழைத்திருந்தார். வேத பாரகரும் பரிசேயரும் உடனே என்ன கேக்குறாங்கன்னா, பாவிகளோடு ஆயக்காரரோடு உட்காந்து சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொன்னாரு, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களுக்கு மனம் திரும்புதல் வேண்டியதில்லை, பாவிகளுக்கு தான் மனம் திரும்புதல் வேண்டும். அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். அடுத்து பரிசேயரும் வேத பாரகரும் இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க.
யோவானோட சீஷர்களும் பரிசேயரோட சீஷர்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க, ஆனா உம்முடைய சீஷர்கள் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பதில் சொல்றாரு, மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது போல நான் மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மரணத்துக்கு பின்பாக அவங்க வந்து இந்த உபவாசம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றத சொன்னாரு. அடுத்து அவங்களுக்கு ஒரு உவமையின் மூலம் விலக்கி காட்டுறாங்க. புதிய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோட தான் இணைக்கணும், பழைய வஸ்திரத்தோட இணைக்க கூடாது. அப்படி இணைச்சா அந்த பழைய துணி கிழிஞ்சு போயிடும். அடுத்ததாக புதிய திராட்சை ரசத்தை புதிய துருத்தியில ஊத்தி வைக்கணும். பழைய துருத்தியில ஊத்தி வச்சா அது கிழிஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி போயிடும் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, பழைய பிரமாணங்களின் படி இல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நம்மளோட சுய கிரியையினால நம்ம ரட்சிக்கப்படல, இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், விடுதலை உண்டாகுது அப்படின்ற புதிய உடன்படிக்கையை குறிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா பழைய ரசத்தை நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வர்றவங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத அவங்களுக்கு விலக்கி காட்டுறத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர், அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட உம்மை விசுவாசித்து நீங்க ஆண்டவரே இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாய் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த நாள்ல எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்ய, சகல சத்தியத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் மத்தேயுவை போல எங்களுடைய சிநேகிதர்களுக்கு, எங்களுக்கு உறவினர்களுக்கு உம்முடைய அன்பை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நான் எங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.